வணக்கம். இந்த வீடியோவில் பிரான்ஸில் எதுக்காக ரினிவல் பண்ணுகிற விசா தாமதமாகுது, இதுக்கு அரசாங்கம் என்ன காரணம் சொல்கிறார்கள், இது சம்பந்தமாகவும் நேஷனாலிட்டி சம்பந்தமாக புதிதாக ஒரு சில சட்டங்கள் வந்திருக்கிறது. அடுத்த வருடம் இது சம்பந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட்கள் நாங்கள் கொடுக்கணும், இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பகிர்வு தேவையில்லை என்றவங்க பகிர்வை கடந்து போகலாம். இந்த நேஷனாலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இங்கே நாங்கள் அகதி அந்தஸ்து அல்லது எமிக்ரேஷன் விசாவில் வாழ்ந்துட்டு இருப்போம் பிரான்ஸை பொறுத்தவரையில். இது நாங்கள் அதுக்கப்புறமாக நேஷனாலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுற விஷயம் பொதுவானபடி இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது சம்பந்தமாக நிறைய பேர் தேடி நேஷனாலிட்டி போடுகின்ற பொழுது சில பேருக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், சில பேருக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இது சம்பந்தமாக புதிதாக அரசாங்கம் சொல்லுகின்ற சட்டங்கள் அடுத்த வருடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு சில சட்டங்களை சொல்கிறாங்க. இந்த சட்டங்கள் கட்டாயம் நடைமுறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த B1 அப்படின்ற சர்டிஃபிகேட், அதாவது நாங்கள் ஃப்ரெஞ்சு படித்து அந்த B1என்ற சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருந்துருப்போம். அந்த சர்டிஃபிகேட்டில் இப்போ B2 சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. அதாவது 1/1/2026 இது நடைமுறைக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எழுத்து பரீட்சை இருக்கிறது. அதாவது இந்த பிரான்சினுடைய வரலாறுகள், கலாச்சாரங்கள், இது சம்பந்தமான எழுத்து பரீட்சை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அந்த பரீட்சை நீங்கள் நிச்சயமாக அதை எழுதி அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணால் தான் நீங்கள் நேஷனாலிட்டி எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக நீங்கள் இங்கே வேலை செஞ்சிருக்கணும். 24 மாதங்கள் உங்களோட வேலை நிரந்தர வேலையாக இருக்கணும். பிரான்ஸில் உங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ச்சியாக 2 வருடங்கள், அதாவது 24 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 வருடங்கள் உங்களுடைய சொந்த வருமானத்தில் இந்த பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்திருக்கணும். வேறு யார்கிட்டையும் காசு வாங்கியோ அல்லது அரசாங்கத்தினுடைய வருமானத்திலையோ அல்லது எந்த ஒரு ஹெல்ப்பும், அதாவது சோமாஸ் எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் இது எடுக்கிறோம் இல்லாமல் உங்களுடைய சொந்த வருமானத்தில் 5 வருடம் நீங்கள் பிரான்ஸில் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வேலை நிரந்தரமாக 2 வருஷம் உங்களோட வேலை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை விட இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுறது, நீங்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய சட்டத்தை முழுமையாக மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. நீங்கள் ஏதாவது பில்லுகள் கட்ட வேண்டியிருக்கும், அரசாங்கத்துக்கு காசு கட்ட வேண்டியிருக்கும், அல்லது அதிலெல்லாம் கட்டியிருக்கணும் ஒழுங்காக, அம்போ கட்டியிருக்க வேண்டும் ஒழுங்காக, இந்த வாகனத்தினுடைய பேவைகள் வந்திருக்கும், அது எல்லாமே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் இங்கே கொலை செஞ்சிருக்கக்கூடாது. யாரையும் கொலையோ அல்லது துன்புறுத்தல் சம்பந்தமாக உங்களுடைய நன்மதிப்பு சர்டிஃபிகேட் நீங்கள் உங்களோட பேர் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அது வரும். அது எடுக்கின்ற பொழுது அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் நாட்டினுடைய சட்டத்தை மதித்து இங்கே எந்த வித கொலையோ எதுவுமே செய்யாமல் உங்களுடைய பேர் நல்ல பேராக இங்கே இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஆதாரப்படுத்தப்பட வேண்டும். ஆதாரப்படுத்தப்படுவது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டுகளோட இது எல்லாமே இருக்கின்ற பட்சத்தில் உங்களோட வீட்டு டொமிஷில், அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த வீடா எல்லா டீட்டெயில்ஸ்களையுமே நீங்கள் இணையத்தின் ஊடாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேஷனாலிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதில் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே சரியாக போயிருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் அவங்க கூப்பிடும் வரைக்கும் கூப்பிடி உங்களுக்கு விசாரணை, அதாவது இன்குவாரி நடக்கும் அல்லது அதுக்கான ஒரு இன்டர்வியூ நடக்கும். அது சம்பந்தமாக நடக்கும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். இதுகள் சம்பந்தமாக தான் இந்த இப்போ வந்திருக்கிற இந்த நேற்றைக்குள்ள 5ஆம் தேதி 2-3 நாட்களுக்குள்ள அரசாங்கம் அறிவிச்சிருக்க இந்த விஷயங்களை அறிவிச்சிருக்கிறது. அதை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இது யாராவது உங்களுக்கு தேவையானவர்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த விசா, அதாவது இந்த 10 வருஷ கார்டு ரினியூவலுக்கோ அல்லது 1 வருஷ கார்டு ரினியூவலுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இது இப்போ காலதாமதமாகிறது. இது சம்பந்தமாக இப்போ பெரிய ஒரு பிரச்சனை பிரான்ஸை பொறுத்தவரையில் இருக்குது. ஒரு காலங்களில் நாங்கள் விசா ரினியூவலுக்கு போனோம்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பாயின்மெண்ட் போயிட்டு நாங்கள் உடனடியாக கொடுத்தோம்னு சொன்னால் அந்த காலமாக லைனில் நிற்கணும், அது குளிரோ வெயிலோ போய் அந்த லைனில் போய் நிற்கணும். நின்றோம்னு சொன்னால் அதில் கொண்டே கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு உடனடியாக
ரினியூவல் பண்ணுறதுக்கான அந்த இதெல்லாமே எடுத்துகிட்டு 6 மாதம் பப்பி தருவாங்க. நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்தோம்னா 6 மாதம் முடிய ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்குள்ளே அந்த அவங்க அந்த ராந்தேவுக்குள்ளே இல்லை அதுக்கு முன்னாடி ராந்தேவு தருவாங்க. அந்த காட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த 10 வருஷ கார்டு வந்து நான் ரினியூவலுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் காலதாமதம் ஆகிறது. இந்த காலதாமதத்துக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ அரசாங்கத்துக்கு இடையிலேயே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அரசாங்கத்தினை வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது, அதாவது வந்து அரசாங்கத்தின் சொல்கின்ற காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று, இப்போ நீங்கள் இன்டர்நெட்டின் ஊடாக இப்போ போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் சரியான வகையில் இந்த விசாவை அனுப்பியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஏதாவது நீங்கள் குளப்படிகள் அல்லது குத்து கொலைகள் செய்திருந்தீங்கன்னு சொன்னால் அதனால் வந்து காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் 10 வருஷமாக அல்லது 15 வருஷமாக நான் இங்கே இருக்கிறோம், எந்த வித பிரச்சனைகளுக்கும் போவதில்லை. வீட்டை விட்டு வெளியில் போனால் வீடு அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பொலிசில் எழுதி கேட்கலாம். ஆனால் இது சம்பந்தமாக இப்போ வந்து அரசாங்கத்துக்கு இடையில வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த விசா தாமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கின்ற பொழுது அரசாங்கம் சொல்கின்ற காரணம் வந்து ஒன்று, போலீஸ் வந்து சரியான வகையில் வேலை செய்யணும் இல்லை, அல்லது வந்து இப்போ நீங்கள் விசாவுக்கு டாக்குமெண்ட் போடணும், அந்த டாக்குமெண்ட் வந்து சரியான முறையில் அங்கே வந்து கிடைக்குது இல்லை, அல்லது வந்து அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் இல்லை, அப்படியே இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த நீங்கள் உங்களோட விசாவில் வந்து எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணி நாட்டுக்கு அனுப்புறதுல வந்து அரசாங்கம் குறியாக இருக்குது. நான் அண்மை காலங்களில் சொன்னேன்னு இங்கே வந்து நாட்டினுடைய சனத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். ரெண்டாவது வந்து இங்கே செலவுகள் கூடவாக இருக்குது. அப்போ சனத்தை வந்து குறைச்சி விட்டால் பிரச்சனை முடிஞ்சது என்பதற்காக நான் அந்த நோக்கத்துக்காக இந்த விசாக்களை வந்து இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு அமைப்பு வந்து அரசாங்கத்திடம் வந்து கேட்டுக்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து சரியான காரணத்தை சொல்லுங்க. திரும்ப 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 வந்து இந்த வெளிநாட்டவர்கள், அதாவது இந்த ரிவ்யூஜி அகதி விசா கேட்பவர்களை வந்து நீங்கள் சட்டத்தை இருக்கிறோம்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உயிரை பாதுகாப்புக்காக இங்கே பிரான்ஸுக்கு வந்திருக்கார்கள். நீங்கள் அவர்களுடைய உயிரை போக்காட்டுவதற்கான வழியை பார்க்குறீங்க. ஒரு விசா கொடுத்தா தான் அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து வேலை செய்ய முடியும், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும், அவருடைய குடும்பத்தை பார்க்க முடியும். இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப இருக்கிற சட்டங்கள் காணும். இதனை விட நீங்கள் கூடுதலான சட்டங்களை போட்டு நீங்கள் அகதிகளை வந்து நாங்கள் குறைக்கிறோம்ண்டோ அல்லது அவர்களுடைய வருகையை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்களை நசுக்காமல் முடிஞ்ச வரை நீங்கள் வந்து அவர்களுக்கான தீர்வை கொடுங்க. ஒரு விசாவை வந்து சரியான முறையில் விசாரித்து அதை வந்து எப்படி கொடுக்குறதோ அது சம்பந்தமான விஷயங்களை வந்து சரியான முறை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட அமைப்பு வந்து அரசாங்கத்திடம் கேள்வி கேட்டுக்கிறது. அரசாங்கம் வந்து கேட்கின்ற பொழுது அரசாங்க அமைச்சர்கள் வந்து மலுப்பல்களான பதில்களை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை, எல்லாமே வந்து காவல்துறையினருடைய பிரச்சனையும் அரசாங்க ஊழியர்கள் வந்து பிந்தி முந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து அந்த குறிப்பிட்ட அமைப்பு வந்து அரசாங்கத்தில் முன் வச்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இன்டர்நெட்டின் ஊடாக வந்து டாக்குமெண்ட்டை போட சொல்றீங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து போடுறதுக்கு வந்து ஒவ்வொருவருமே வந்து ஒவ்வொரு மொழி பேசுபவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கட்டணங்களை வாங்கி கொண்டு அந்த டாக்குமெண்ட்டுகளை வந்து இன்டர்நெட்டின் ஊடாக அனுப்புகிறார்கள். இதனால் வந்து அவருடைய பணச்செலவுகள் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த விசா சம்பந்தமாக பேசப்படுறது. ஆனால் அரசாங்கம் வந்து காவல்துறையின் அவர்கள்லாம் வந்து இதனை வந்து தாமதிக்கிறார்கள், அவர்களால் தான் இதன் டேட் ஆகிறது அப்படின்னு சொல்லி சடைஞ்சு கொண்டு போகிறதுக்கு பார்க்குறது. இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட பக்கம் அதாவது நாங்கள் ஒரு விசா போடுறோம், ஒரு ரினிவல் போடுறோம், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து அது சரியான முறையில் நீங்கள் போட்டிருந்தீங்க, உங்கள் சைட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் போலீஸுக்கு வந்து மெயில் போட்டோ கடிதம் போட்டோ அல்லது ராந்தேவரத்தோ வந்து நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சில அமைப்புகள் இருக்குது, அவர்கள் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை உங்களுடைய விசா தாமதிப்பதற்கான காரணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே விசாவை போட்டுட்டு ஒரு மாதத்துக்குள்ள விசா வர இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து விசா வரல, ஒரு வருஷமாக உங்களோட விசா ரினிவல் வர இல்லைன்னு சொன்னால் உங்கள் சைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் நேரடியாக பொலிசுக்கு வந்து ராந்தேவ் எடுத்தோ அல்லது வந்து இங்கே இருக்கிற அந்த சோசியல் மடங்களோ அல்லது இது சம்பந்தமான அமைப்புகள் இருக்குது அவர்களின் ஊடாக தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக காவல்துறையிலேயோ அல்லது போலீஸில் போயிட்டு எதுக்காக எங்களோட விசா வரல, என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து அறிகிறது இலகுவான வழி. அதில் வந்து இந்த டாக்குமெண்ட்டுகள் ஏதாவது நீங்கள் வந்து சில நேரங்களில் உங்களோட டாக்குமெண்ட் வந்து இப்போ டொமிசல் வந்து இடிஎஃப்ஓ அல்லது வந்து ஏதாவது கடிதங்கள் இல்லாமல் இருக்கும், இல்லை டேட் போயிருக்கும், அவங்க வந்து 3 மாத வலாவல் பார்ப்பாங்க. அந்த 3 மாத வலாவலுக்குள்ள அது சரியான வகையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லைன்னு சொன்னால் அவங்க அதை வச்சு போட்டு பேசாமல் இருப்போம். அதை நீங்கள் இமெயிலையோ கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டு இதை வந்து கேட்டு போட்டு இந்த விசா சம்பந்தமாக பாருங்கள். நிச்சயமாக நான் இனி வருகின்ற காலங்களில் கொஞ்சம் அமைப்புகள் இப்போ வெளியில இருந்து ஒவ்வொரு அரசு நிறுவனங்கள், அரசு சார்பான நிறுவனங்கள் அல்ல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இப்படியான கேள்விகளை கேட்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகும், பாரதூரமான பிரச்சனையாகும். எப்படியும் விரைவில் வந்து இந்த விசா நடைமுறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் தான் பார்க்கிறார்கள். ஆனால் வெக்க
காலம் என்றாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு போய் லைனில் நின்று ஏதாவது செய்யலாம். குளிர்காலங்களில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு காலம் வந்து பின்னேறம் வரை அந்த குளிருக்கு நடுங்கி நிற்கிறது அப்படின்றது வந்து சரியான கஷ்டமான விஷயம் தான். பாப்போம் இதே சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இதே சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் ஏதாவது அறிகின்ற பொழுது நான் அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். தகவல்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.